ஹலோ எவ்ரிவான், ஐம் பார்த்திபன். வெல்கம் டு எஸ்ஏபி வியூஸ். இன்னைக்கு டேட் 29/6/2024. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 7 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோவில் ரீநீட் யூஜி 2024, அதாவது லாஸ்ட் சண்டே 23 நடந்த நீட் எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ, அதுக்கான சேலஞ்சிங் நோட்டிஃபிகேஷன், நியூ ரேங்க் லிஸ்ட்டு, ஓஎம்ஆர் சீட், இதை பற்றின அப்டேட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னமும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இல்லை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்றவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு உங்களுக்கு கவுன்சிலிங்கான டவுட்ஸ் ஏதாவது இருக்குது, ஃபர்தராக ஏதாவது சர்வீஸ் தேவைப்படுதுன்னா எனக்கு கால் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கிட்டு உங்களுக்கான டவுட்ஸையும் உங்களுக்கான சர்வீஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ வாங்க அந்த அப்டேட் என்ன, அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத படிச்சிடலாம். இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பப்ளிக் நோட்டீஸ் தான் என்டிஏ நேற்று ரிலீஸ் பண்ணினது. அதாவது 23 ஜூன் 2024 லாஸ்ட் சண்டே நடந்த ரீநீட் எக்ஸாமுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ, அதுக்கான சேலஞ்சிங் நோட்டிஃபிகேஷன், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, ஓஎம்ஆர் சீட் டவுன்லோட் பண்ணிக்கிறது, இதுக்கு எல்லாமே ஒரு பப்ளிக் நோட்டீஸாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 1563 பேருக்கு நடந்த நீட் எக்ஸாமில், ரீநீட் எக்ஸாமில் 50% அட்டனன்ஸ் தான் இருந்தது. அவங்க இப்போது என்டிஏ ரிலீஸ் பண்ண அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே ஏதாவது டிஸ்கிரிபியன்சி இருந்தது அப்படின்னா பர் கொஸ்டினுக்கு 200 rupees பே பண்ணிவிட்டு இது நான் ரீஃபண்டபிள் சேலஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் டேட் 28 ஜூன் 2024, லாஸ்ட் டேட் 29 ஜூன் 2024 அப் டு 11 PM அந்த கொஸ்டினை சேலஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் அலாங் வித் த ப்ரொசீஜர் எப்படி சேலஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அனெக்சர் 1 and 2 கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு மே 5 நடந்த நீட் எக்ஸாமில் இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. இருந்தாலும் நோட்டிஃபிகேஷனை ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை போஸ்ட் பண்ணுறோம். இன்று இரவு 11 மணி வரை சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்றவங்க சேலஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கான வெப்சைட் www.nta.ac.in. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் ஃபார் சேலஞ்சிங் தி ஆன்சர் கீ, வெப்சைட்டுக்கு போகணும், என்டிஏனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு. அப்ளை ஃபார் ஆன்சர் கீ சேலஞ்ச் அதை கிளிக் பண்ணணும். செலக்ட் டெஸ்ட் புக்லெட் கோட், எந்த கொஸ்டின் புக்லெட்டில் டெஸ்ட் எழுதுனாங்களோ அந்த புக்லெட்டில் செலக்ட் பண்ணணும். லாகின் வித் யுவர் அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், என்டர் த செக்யூரிட்டி பின், டிஸ்பிளேடு அண்டு சப்மிட். அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்து டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து சப்மிட் கொடுத்தா போதும். இதில் ஃபிசிக்ஸ் 50 marks 50 questions, கெமிஸ்ட்ரி 50 questions, பாட்னி 50 questions, ஜுவாலஜி 50 questions. எவ்வளோ கொஸ்டின்ஸ் சேலஞ்ச் பண்ணுறோமோ இன்ட்டு 200 rupees. அதுக்கு ரிலவெண்ட்டான பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதை கால்குலேட் பண்ணி அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். சேவ் யுவர் கிளைம் அண்ட் பே த ஃபீ ஃபைனலி. இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது நான் ரீஃபண்டபிள். உங்களுக்கு ஆன்சர்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது ரீஃபண்ட் ஆகாது அப்படிங்கிறதையும் கிளியராக சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் த சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட், டவுன்லோட் ஆர் பிரிண்ட் அவுட் த ஆன்சர் கீ சேலஞ்ச் ரெசிப்ட். ஸோ இதெல்லாம் முதல்ல நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்கிற ஒரு தகவல். இதன் பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நைட்டு 11 o'clock வரைக்கும் ரீநீட் எக்ஸாமுக்கான ஆன்சர் கீயை பார்த்துக்கலாம். அதே போல் அதுக்கான சேலஞ்சும் செஞ்சுக்கலாம். ஓஎம்ஆர் சீட்டையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் முடிஞ்சுது அப்படின்னா நாளைக்கு 30 ஜூன் 2024, ஸோ நாளைக்கு ரீநீட் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கான ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்போ ரிசல்ட் வந்த உடனே என்னாகும், ஸ்கோர் கார்டில் இந்த ரீநீட் எழுதினவங்களுக்கான ரிசல்ட் ஸ்கோர் கார்டோட ஆல் இண்டியா ரேங்க் இருக்கும். அதுபோக யாரெல்லாம் இந்த 1563 கேண்டிடேட்ஸில் நீட் எக்ஸாம் எழுதலையோ அவங்களுக்கு கிரேஸ் மார்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கான நியூ ரேங்க் லிஸ்ட்டும் இருக்கும். எக்ஸாம் எழுதினவங்களுக்கும் நியூ ரேங்க் லிஸ்ட் இருக்கும். கிரேஸ் மார்க் ரிமூவ் பண்ணவங்களுக்கும் நியூ ரேங்க் லிஸ்ட் இருக்கும். அது தவிர 24 லட்சம் பேர் மே 5 நீட் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு அவங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க்கில் என்ன ரேங்க் சேஞ்ச் ஆகிருக்குது
அப்படிங்கிற அந்த நியூ ரேங்க் லிஸ்ட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நாளையிலேருந்து திரும்பவும் பழையபடி என்டிஏ வெப்சைட்டு பிஸி ஆயிடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதற்கு முன்பாக நம்மளுக்கு ஜூலை 6ஆம் தேதியிலிருந்து ஜூலை 6th கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜூலை 7ஆம் தேதிக்குள்ளே என்டிஏ வெப்சைட்டில் போயிட்டு ஏதாவது நீங்கள் உங்களுக்கான ஃபீட்பேக் கொடுக்குறீங்க, இல்லைன்னா சஜஷன்ஸ் ஏதாவது கொடுக்குறீங்க அப்படின்னா சஜஷன்ஸ் கொடுத்துக்கலாம். திரும்பவும் ஜூலை 8ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் நெக்ஸ்ட்டு ஹியரிங் வருது. அதில் என்ன தகவல் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலில் நம்ம போடுற எல்லா வீடியோஸ்க்கும் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்குங்க. அடுத்தது ஒரு இமேஜ் இருக்குது, அதையும் பார்த்துருங்க. இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இமேஜ் அப்படின்றது என்டிஏக்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நீட் குளறுபடிகள் மற்றும் என்டிஏக்கு நீங்கள் கூற விரும்பும் கருத்துக்கள் இது எல்லாத்தையும் ஆன்லைனில் சப்மிட் பண்ணலாம். ஸோ அப்படி சப்மிட் பண்ணதுக்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. இதை நீங்கள் ஜூன் 7ஆம் தேதி வரைக்கும் செய்யலாம். உங்களுடைய எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் இல்லை ஆலோசனைகள் இருந்தாலும் நீங்கள் போயிட்டு சப்மிட் பண்ணிக்கலாம். இது ஒரு ரிமைண்டர். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். Till then, bye, see you, have a nice day and thanks for watching.